ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை. அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதேங்கிறார். இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உரைச்ச ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உணவு பஞ்சத்தின் காலம், குறிப்பா கோதுமை பஞ்சத்தின் காலம் 1 வருஷமா போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் தான். கச்சா எண்ணெய் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு எல்லாமே. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? பூமிக்கு அடியில் எண்ணெய் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சதே 1857 தான் கலிஃபோர்னியாவில். எண்ணெயை தோண்டி எடுத்து, இன்னைக்கு சவுதி அரேபியா தான் நம்பர் 1ல் இருக்கு. பூமிக்கு அடியிலிருந்து எண்ணெயை தோண்டி எடுத்து அதை வியாபாரமாக பண்ணது ஃபஸ்ட்டு 1946. ஆனால் அதுக்கு 1900 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனம் இருக்கு. கோதுமை பஞ்சம் வருகிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இன்னைக்கும் எண்ணெய்க்கு பஞ்சமே கிடையாது. எண்ணெய் இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு, பெரும்பான்மை நாட்டில் இருக்கு. ஆனால் கோதுமை இல்லை. இதுவே மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னது துல்லியமாக